யாரோ ரெவரண்ட் ஃபாதர் செயினா உங்களை பார்க்க வந்திருக்காரு. ரெவரண்ட் ஃபாதர் செயின் என்ன பார்க்கவா? வர சொல்லுங்க. ரெவரண்ட் ஃபாதர் செயின், ஐம் சாரி ஃபாதர், நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் ஓ மை காட், ரெவரண்ட் ஃபாதர் சங்கிலி. பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டியா? ஆமா, இந்த ட்ரெஸ் என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் அதோட மரியாதையை குறைக்கிறேன்? ஓகே, நீ எங்க வந்த? நீங்க கம்பிக்கு பின்னால் இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியல. அப்படியா? நான் இங்க இருந்து பார்க்கும்போது நீ தான் கம்பிக்கு பின்னாடி நிக்கிற. எனக்காக பாவத்தை சுமந்து நீங்க பழியை ஏத்துக்கிட்டீங்க ஃபாதர். மதர் மேரிக்காக பாவத்தை சுமந்தனான், டாக்டர் மேரிக்காக பழியை ஏத்துக்கிட்டேன். வெரி சிம்பிள். ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை ஜெயில விட்டு நான் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படிதான் நீ உள்ள வர போறியா? இல்ல, உங்களை வெளியே கொண்டு போக போறேன், உங்க அனுமதியோட. இந்த பார் சங்கிலி, நல்ல காரியங்கள் தான் எப்பவும் நடக்கணும். எந்த குற்றமும் செய்யாம உள்ள வந்த என்ன உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யறதுக்கு தூண்டாது. உன்னால முடியவும் முடியாது. செய்ய வச்சுட்டா என்னை பத்தி உனக்கு தெரியாது. இது மலை, இங்க இருந்து அசைக்க முடியாது. இந்த காலத்துல சிலையே கடத்துறாங்க, இந்த மலையை கடத்த முடியாது. நான் வரேன் ஃபாதர். டெசமினி, என்ன செய்ய போற? இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 55, இடையில ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது இல்லையா? என்ன செய்ய போறேன்னு நீங்களே கண்டுபிடி. கொஞ்சம் இருப்பா காளி. இப்போ அது உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? ஃபாதர் செயினா வந்த சாதாரண சங்கிலியா மாறிட்டியே. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. Thank you very much for your kind advice, Father. எனக்கு பொருத்தமான வேஷத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Is it? God bless you, my dear son. உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்தலனாலும் இந்த போட்டிருக்கிற ஒரு வேஷம், அதனால உங்களை வாழ்த்தலாம்னு நினைக்கிறேன். God bless you, my dear, dear father. ஃபாதர் மைக்கேல், கஜபதியை கொலை செய்ததாக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? யுவர் ஆனர், இந்த கொலையை நான் தான் செய்தேன். இதை தவிர நான் வேறொன்றும் சொல்ல போவதில்லை. குட் மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ், ஊரு மருத சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதத்தாயா சொல்லுவா? ஓகே, மருதை சார். இந்த கேச சதனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பாக்கலாயா, ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு, மாதிரியார கோர்ட்ல இருந்து ஜீப்ல இருந்த வழியா தான் கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார், நிறுத்துங்க சார். சார், சார், கைதியை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பரை குடியா? 107, 106 பேப்பர் எங்கயா? கவரை குடியா? இந்தாங்க சார். சொண்டே. என் பேர் ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். வெல் டன். எஸ் சார். நெக்ஸ்ட் பேப்பர் சாப்பிடு. சூப்பரண்ட் சத்யராஜா, கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்காண்ணே? இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு. என்னை எங்க கூட்டிட்டு போற சங்கிலி? எப்படி நான் தானே கண்டுபிடிச்சீங்க?
அவன் மன்னிப்பு கேட்ட குரலாச்சே, மறக்க முடியுமா? அப்படின்னா முதல்லயே அந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துக்கலாம் ஃபாதர். திறந்த கதவை மூட மாட்டேன், கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறேன்? நீங்க உள்ள இருந்தா தானே இந்த கேஸ் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம். வெளியே வந்துட்டு எதுவுமே இல்லை. அதனாலதான் வெளியே கொண்டு வந்து. இப்ப நீங்க வச்ச பரீட்சையில நான் பாஸ் பண்ணிட்டேன் ஃபாதர். தவறான வழியில நீ பாஸ் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன். உனக்கு உடம்பியாம இருக்க மாட்டேன். கீழே இறக்கி விட்டு இல்லாட்டி நான் குதிச்சிடுவேன். நீ காப்பாற்றுறதா நினைச்சுட்டு நான் இழக்க போறேன். குதிச்சிடுவேன். இந்த தெய்வத்தை நான் இழக்க விரும்பல. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. உண்மையிலேயே நான் விடுதலையாகணும்னு விரும்பினீன்னா நீ செய்த குற்றத்தை ஒத்துக்க, போலீஸ்ல சரணடைஞ்சிடு. அதுதான் ஒரே வழி. God bless you. ஏமாந்த சோனகிரிகளே, உங்களையும் போலீஸாக வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் ஒரு மரமண்டை. சார் உங்களை தான் சார் சொல்லியிருக்கேன். Fools, idiots, stupid. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? You are all suspended. Get out. All of you get out. நீங்க ஏதாவது குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார். ஆனா இப்படி குடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். இன்ஸ்பெக்டர், அவங்கள ஒண்ணு சொல்ல வேண்டாம். இதோ நானே வந்துட்டேன். Thank you, Father. வள்ளி, என்ன செஞ்சிட்டு இருக்க? இருட்டு போச்சுல, அதனாலதான் பந்தத்தை கொளுத்துனேன். என்னது இருட்டி போச்சா? காலையில காளியை தேடி போனவங்க இன்னும் காணுமே. ஏன் இப்படி பயப்படுற? வந்துருவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. வேணா நீ போய் பாரு. பொண்ணு தனியா விட்டுட்டா நான் மாட்டேப்பா. எனக்கு என்ன விட என் புருஷன் தான் முக்கியம். உனக்கு எங்க புரிய போகுது? உனக்கும் கல்யாணம் இருந்தா தெரியும். அடி ஆத்தி, எனக்கும் இப்பவே தெரியும். இப்ப என்னங்கிற? புருஷனை தேடி போகணும், அவ்வளவுதானே? போறேன். என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னுமா போகல? இன்னொரு பந்தத்தை கொளுத்துக்கிட்டு இருக்கேன். அதையே எடுத்துட்டு போயே. இந்த குருடிக்கு வெளிச்சம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இது உனக்காக இல்ல. இந்த காட்டுல மிருகங்க ஜாஸ்தி. நெருப்பு இருந்தேன்னு வச்சுக்க, அதுங்க கிட்ட வராது. நீ உன்னை காப்பாத்திக்கலாம். நான் வரேன். 2 சொட்டு சொட்ட சோழ வரிசையில யாரு? யாரு? யார் நீங்க? யாரு? யாரு? யார் நீங்க? காளி, சங்கிலிங்கிற புலிய தேடி வந்தேன். ஆனா புள்ளிமான் மாட்டிக்கிச்சு. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த குருடிக்கு எதுக்கு வெளிச்சம்? ஐயோ, என்ன இங்க? யாரு நீ? பொம்பளை தெரியல? பார்த்தா தெரியல. ஏயா, தானா கண்ணீர கனி நான் இருக்கும்போது அந்த குருட்டு கண்ணிய போய் தடியால அடிக்கிறியே? உண்மையாவ சொல்ற? அப்பா, இதான் ஆம்பளை புடி. இதான் எனக்கு பிடிக்கும். இங்க இல்ல, யாருக்கும் தெரியாத இடத்துக்கு. யாருக்கும் தெரியாத இடம்? என் இடம் இருக்கு. சொர்க்கத்தையே காட்டுறேன். வா போலாம்.
கண்ணு 20 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிக்கிட்டு இருக்க இந்த காளியுடைய கண்ல மண்ணை தூவ பாக்குற உன் திறமைக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கண்ணை பார்த்துதானே நான் ஏமாந்தேன். இந்த கண்ணை தோண்டிட்டேன் வேணாமா? கழுத நான் உன் புருஷன்டி. காளே, நம்ம வழியை இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காளிதான் காட்டுக்கு நடுவில் இருக்கிற உச்சி மண்டபத்துல ஒரு கல் இருக்கு. அதை நகர்த்தினா ஒரு சுரங்க பாதை இருக்கு. அதுக்குள்ளதான் அவ இருக்கு. உன் லட்சத்தை நிறைவேற்றிட்டு வா. எத்தனை நாளைக்குதான் நம்ம வேற கழுத்தோட இருக்கிறது. வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல எப்படி எப்படி போறேன்? பரவாயில்ல, நீ போயிட்டு வாயா. நீ போயா வள்ளி. ஐயோ, ரத்த வெள்ளத்துல இருக்கமா. இந்த நிலைமையில அவனை எப்படி விட்டுட்டு போறது? தலைவரே, நீ போய் காளி கவனி, நான் இவங்களை கவனிக்கிறேன்.
கொடுக்கப்பட்ட சாட்சியங்களின் வாக்குமூலத்தையும் பாதிரியாரின் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாதிரியார் தான் குற்றவாளி. இல்ல சார், பாதிரியார் குற்றவாளி இல்ல சார். நீதிபதி அவர்களே, கஜபதியை நான் தான் கொலை செஞ்சேன். வழக்கு சம்பந்தமாக நீ எது சொல்ல விரும்பினாலும் சாட்சி கூண்டிலேறித்தான் சொல்ல வேண்டும். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க கேப்போம். நான் சொல்றத சொல்லுங்க. கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை சொல்லலாம். என் பேர் சங்கிலி. கஜபதி அறிவாளால வெட்டி கொண்டது நான் தான். அத பாதிரியார் பாத்துட்டாருங்க. அவரு வாய்க்கு பூட்டு போடுறதுக்காக நான் அவர்கிட்டயே பாவ மன்னிப்பு வாங்கிட்டேன். ஃபாதர், இனிமே நடந்ததை நீங்களே சொல்லுங்க. சரி ஃபாதர், நீங்க தான் சொல்லக்கூடாது, நானே சொல்றேன். கொஞ்சம் இருப்பா. இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க இவருக்கு பாப மன்னிப்பு கொடுத்தீங்களா? ஜட்ஜயா, பாவ மன்னிப்பு கொடுத்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கு மேடைக்கே போக தயாரா இருந்த இவரு அந்த கடவுளே வந்து கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாரு. அப்போ நீங்க பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு சாட்சி? ஏன், அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சர்ச்சில் பார்த்தாரு. இவரு பாவ மன்னிப்பு கேட்டது நீங்க பாத்தீங்களா? சர்ச்சுக்கு பக்கத்திலேயே கொலை நடந்ததுனால அத பத்தி பாதிரியாருக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு போனது உண்மைதான். அங்க இவரை பார்த்ததும் உண்மைதான். ஆனா இவர் பாவ மன்னிப்பு கேட்டதை நான் பார்க்கல. இப்பவும் நீதான் கொலை செஞ்சேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சாட்சியம் எதுவும் இல்லையப்பா. அறிவாள பாதிரியா தான் எடுத்து கொடுத்திருக்காரு. கஜபதி அறிவாளால வெட்டிட்டு அதை புதைச்சு வச்சது நான் தாங்க. அதை பார்த்த பாதிரியார் அந்த அறிவாளை எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப கஜபதி நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு உங்களுக்கு சாட்சி வேணும். கஜபதியோட கழுத்துல போட்டிருப்பான ஒரு பச்சைக்கல் செயின், அதை கொண்டு வந்து கொடுத்தா போதுமா? எங்கப்பா அந்த பச்சைக்கல் பதிச்ச செயின்? சார், இந்த செயின் டேப் ரெக்கார்டர் எல்லாத்தையும் காட்டுக்குள்ள நான் ஒளிஞ்சிருந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்ட போல இருக்கு சார். தலைவரே, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். வள்ளி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். உங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையோட கொண்டு வந்துட்டேன். ஜட்ஜி சார், இது அங்க கொடுத்துட்டுமா? Bring here. சார், நீங்க தேடுறது இங்க இருக்கு. நீ சொன்னது இந்த செயின் தானா? ஆமாங்க, இதே சங்கிலி தான். அப்போ இத கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் அவனை கொலை செஞ்சியா? இல்ல சார். பின்ன எதுக்காக கொலை செஞ்ச? சொல்றேன். நான், என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி 4 பேர் இங்கிருந்து 20 மைலுக்கு அப்பா இருக்கிற மாணிக்க எஸ்டேட்ல இருந்தோம். அந்த எஸ்டேட்டோட முதலாளி மாணிக்கம் பிள்ளை தான் எங்க அப்பா. அப்ப இந்த ஊர்ல கஜபதி அவங்க அண்ணன் பசுபதி இருந்தாங்க. பசுபதி ஒரு கொலை செஞ்சதை எங்க அப்பா கண்ணால பாத்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசமாக்கிறவன் பசுபதி எங்க அப்பா மிரட்டினா சார். ஆனா நேர்மை தவறாத எங்க அப்பா அதுக்கெல்லாம் பயப்படல சார். கோர்ட்டுக்கு வந்தார், சாட்சி சொன்னாரு. பசுபதிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு ராத்திரி தான் சார். யாரு? உன்னால காட்டி கொடுக்கப்பட்ட பசுபதிடா. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? வாங்க வாங்க, சொல்றத கேளுங்க, வாங்க. ஓடி உள்ள. ஐயோ, வாடா தம்பி, சீக்கிரம் வா உள்ள. கதவை தோறடா நாயே. தங்கி தங்கச்சி அழைச்சிட்டு போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் ஓடு. பசுபதி போடாமடி. ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ, அட பாவி, என் புருஷனை கொண்டுட்டியா? என் புருஷனை சுத்தம் பண்ணிட்டியா? அண்ணே அண்ணே, எனக்கு இந்த சங்கிலி வேணும்ண்ணே. வீட்டுல போய் கழுவிக்கலாம். இந்தா.
தாகமா இருக்கே, இங்க தண்ணி எங்க கிடைக்கும்? செண்பகம், 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 தங்கச்சி. குழந்தையா இருந்த தங்கச்சியை பறி கொடுத்த சார். அவங்க 2 பேரையும் வெட்டி புதைக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு வெறி சார். அதுக்காக நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். ஆனா அந்த கஜபதி இருக்கான்ல, அவனை எப்போ தீர்த்து கட்டிட்டேன். ஆனா அந்த பசுபதி அவன் பயங்கர கேப்பாரி சார். காளின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு ஊர்ல கொலையில நடத்திட்டு இருந்தா சார். அதையும் கேள்விப்பட்ட அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேயே வெட்டி துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருப்பேன். நிக்கிறாரு பெரியவர். அவரை காப்பாத்துங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் உயிரோட கொண்டு வந்திருக்கேன். அவங்கிட்ட எங்களுக்கு உண்மை சொல்வான். நிறைய உதவாங்கிற பயப்படுவான். இதெல்லாம் உண்மைதானா? சாட்சி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக கஜபதி கொலை செஞ்சப்போ நடந்ததெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டு பாருங்க சார். ப்ளீஸ் என்ன கொண்டாத, ப்ளீஸ் என்ன கொண்டாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். என்ன கொண்டாத. ஐசி குற்றம் சாட்டப்பட்ட ஃபாதர் மைக்கேலை நிரபராதி என கூறி விடுதலை செய்கிறேன். ஆனாலும் இந்த விசித்திரமான வழக்கில் ஒரு நல்ல முடிவு காண சங்கிலியை கைது செய்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கட்டளையிடுகிறேன். கமான். சங்கிலி பைத்தியக்காரா, நீ ஒரு கோழைங்கிறத அடிக்கடி நிரூபிச்சு காட்டுறியே. சட்டம் கொடுக்கிற தண்டனை நீ தைரியத்தோட ஏத்துக்கணும். ஏன்னா உனக்கு காளிக்கு என்ன வித்தியாசம்? தண்டனைக்கு பயந்து நான் தற்கொலை பண்ணிக்கிற பாடல் எல்லாத்தையும் முடிச்சு போச்சு. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? எனக்கு சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. அப்படி நீ யார் சொன்னது? நான் சொல்றேன். உன் தங்கை இன்னும் உயிரோட இருக்கா. ஃபாதர், உன் குடும்பத்தை காளி அழிச்சதும் உன் தங்கையை நீ பறிகொடுத்ததும் 15 வருஷத்துக்கு முன்னாலே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபாதர்? அதே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதருக்குள்ள இருந்து ஒரு பெண் குழந்தையை நான் கண்டெடுத்தேன். அது வேற யாரும் இல்லை, உன் தங்கை மேரி. மேரி? என் தங்கச்சியா ஃபாதர்? சங்கிலி வெளியே போ. You bastard! யாராவது அசைஞ்சீங்க? யாரும் அழக்கூடாது. மிஸ்டர், ஒரு நிமிஷம் இங்க கவனி. யோ, அதுல குண்டு இருக்கியா? இது ஏன் குண்டியா? தன் குடும்பத்தையே அழித்து விட்டானே என்ற ஆத்திரத்தினால் சங்கிலி கஜபதியை கொலை செய்திருக்கிறான். இவையெல்லாம் மனதில் கொண்டு சங்கிலிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். எதுக்கு தலைவா மாலை? நான் அரசியல்வாதியா? அரசியல்வாதிகளா உள்ள போகும்போது மாலை போடுவாங்க, வெளியில வந்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்கல்ல. நீங்க நம்ம மச்சான். ஃபாதர், God bless you, my dear boy. என் உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்.
நான் வரேன் ஃபாதர். இருப்பா, உனக்கு சொந்தமான பொருளை என்கிட்ட விட்டுட்டு போறியே, என்ன ஃபாதர்? ரெண்டு செட்டு சோள தோசையில ஒரு செட்டு சோள தோசை சத்து சோள தோசை. ஐய பரவாயில்ல, முன்னேறிட்டியே. தொடாத நீ சொன்னதை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்ல போறதை நீ சொல்லு. அப்பதான் உன்னை கட்டிக்குவே. என்ன சொல்லு பாரு, சொல்றேன். Betty bought some butter. The butter Betty bought was bitter. So Betty bought some better butter to make this bitter butter better. இது என்ன ஃபாதர் சொல்லி கொடுத்தேன்? அதுக்கு என்ன சொல்லிட்ட போது பெட்டர். தம்பி வேணா, ட்ரை பண்ணாது. அப்புறம் ஆயுசு பூரா அவனுக்கு கல்யாணம் ஆகாது. அடிச்சக்காலத்து என்னடி திடீர்னு வெக்கம் கொடுக்கு? புதுசா ஜாக்கெட் போட்டுருக்காங்கல்ல, அதான்.